வணக்கம். ஆ, இது ஒரு எம்ஐ சரி. இல்லை, இந்த எம்ஐ பாட் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ரோபோ எப்படி பண்ணுறது, அல்லது இது வந்து என்ன பண்ண போகுது இம்பேக்ட் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்திருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி வந்து இது அதிகமாக பயன்படுத்தினது வந்து மேலை நாடுகளில் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அது அங்கேருந்து தான் இது வரக்கூடிய ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக இது இருக்குது. இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ஒரு மாற்றத்துக்குள்ளே தான் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றத்துக்குள்ளே வரும்பொழுது நம்ம அதுக்கு எப்படி நம்ம தயார்படுத்திக்கிறோங்கிறது முக்கியமான ஒரு கட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில், இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது ஒரு ஏஐ வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏஐ வேர்ல்டு அப்படின்னு சொல்லும்போது ஹியூமன் ஒர்க்கெலாம் என்ன ஆயிரும், கட் ஆயிரும், இதனால் வந்து நம்ம வேலை இருக்காது அப்படிங்கிற பல விஷயங்கள் சொல்லப்படுது, பேசப்படுது. அப்படி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வரக்கூடிய இந்த ரோபோக்களை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, இல்லையா? இந்த உருவாக்கக்கூடிய விஷயத்தை சொல்லி கொடுக்கறது தான் இந்த எம்ஐ பாட். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இதுவும் வந்து ஒரு சின்ன சின்ன பிரிக்ஸை வச்சு பண்ணக்கூடியது. அப்போ இது வில் இன்க்ரீஸ் த ப்ராப்ளம் சால்விங் கேப்பபிலிட்டி. அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கும் சரி, பெரியவர்களுக்கும் சரி, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் தான் இது. அது மாத்திரம் இல்லாமல் இதில் நிறைய சென்சர்ஸ் இருக்கும். இந்த சென்சர்ஸை பயன்படுத்தி என்ன பண்ணலாம்னு சொல்லியாச்சுன்னா, சின்ன சின்ன வேலைகளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இது உபயோகிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு மாத்திரமல்ல, இது மட்டும் இல்லாமல் இதில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது, ப்ரோக்ராமிங் பார்ட்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ரோக்ராமிங் பார்ட் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லும்போது, பல மொழிகளில் நம்ம அதை என்ன பண்ணியிருக்கிறோம். அதனால என்னென்ன ஈஸியாக வந்து அந்த சொந்த மொழியிலே அவங்க என்ன பண்ண முடியும், அதை அவங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு வசதி நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்ஸோடைய ஒரு இதை பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம கவர் பண்ணுறோம். இப்போ குறிப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரோக்ராம் நடத்தினோம். மலேசியனில் வந்து ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து கொலாபரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், கொடைக்கானல், மைசூர் இங்கே ரெண்டையுமே வந்து ஒரு 15 நாள் ஒரு கோர்ஸ் நடத்தினோம். இந்த கோர்ஸ் நம்ம பார்த்தோம்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோர்ஸாக இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த எடுகேஷனே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எடுகேஷனாக வந்துட்டு இருக்கு. இதோடைய இது என்ன, இது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு 5லேருந்து 10 வருஷத்துக்குள்ள வித்தியாசமான ஜாப்கள் என்ன செய்வது உருவாக போகுது. எதை ரிலேட் பண்ணி, ஏஐ ரிலேட் பண்ணியும் ரொபாட்டிக்ஸை ரிலேட் பண்ணி தான் வரப்போகுது. அப்போது அதுக்கு நேராக தான் இது கொண்டு போகுது. அப்போது எம்ஐ பாட் அப்படிங்கிறது வந்து இது ஒரு கமர்ஷியலான ஒரு விஷயமா இருந்தாலும், இது வந்து வரக்கூடிய ரெவல்யூஷன், அதாவது வரக்கூடிய ஃபியூச்சர் எஜுகேஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதாக நாங்கள் பங்களிப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐ பாட் வந்து ஒரு எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் பாட்டாகவும் இருக்க போகுது. எப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேஷனுக்குள்ளே மட்டும் இல்லை, நம்ம ரொட்டீனாக செய்யக்கூடிய சில வேலைகளை வந்து இயந்திரங்கள் செய்யக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்குள்ள காலகட்டம் இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரியல் ரிலேட்டட் ஒர்க்குக்கும் இதை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதில் ஒரு முக்கிய ஒரு இதாக நம்ம வந்து சில ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸ்க்கு வந்து அந்த ரொபாட்டிக் ரிலேட்டடான விஷயங்களை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஓசி நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ கரண்டாக எம்ஐ பாட்டில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. My name is Lakshman Kumar Nasarpuri. Before I start, I would like to extend sincere thanks to each one of you who have spared your invaluable time to join us in this historic journey of MI Bot. We have been working on this venture for some time now. We have done a very detailed study on the issues associated with the employability of the graduates who come out of the colleges, engineering colleges. While they have gained the theoretical knowledge about robotics and other devices, however, when they come to the corporate world, they are not employed. So as Vivekji said, there is a complete mismatch between the industry aspirations, industry expectations, and the output which comes out from our academic centers. So we need to bridge that gap. To bridge that gap, we have identified a number of problem statements and are trying to solve it through the MI Bot ventures. It is not only about the commercialization of certain business activities, it is also about giving an opportunity to the aspiring youth of our country
Currently, if you see that most of the services with respect to technology, with respect to hardware, with respect to software are being imported from abroad, which results into a whole lot of foreign exchange outgo of the country. If we bridge this gap, train the manpower here, train the students here, train the teachers here, and give them an opportunity to work on this robotic devices, robotics related industrial and defense automation systems, we will be saving a lot of money. We will be creating a very invaluable corpus of human skilled manpower, which will be there for the next 50 years. And it will be a self reliant situation for all of us, and the country will benefit immensely. With this background, we are trying to enter into some strategic partnerships, strategic relationships with all the interacting segments. For example, universities, colleges, industrial associations, individual industries, not only in India, but outside India also. So, our focus is to train the students, to train the teachers, and to ensure that whatever new technologies are there to be developed, these are developed in house in India without incurring even a single dollar and save the forex. We have got very competent, skilled manpower. Before me, Mr. Kalai mentioned about the train the teachers campus we ran at Kodaikanal. It was a hugely successful event. They're very happy, and we expect a continuous stream of inflow from them in the next 2 to 3 years. We will be training them not only in India, but we will be going to their places also, and we will be training them. Now, as far as the industry is concerned, you find that the industry has been experiencing a lot of issues with the operational management. You take any industry, whether it is a manufacturing industry, in commercial sector, private sector, or the government sector, you will find that there are so many problem statements which have not been sorted out as yet. Although the government is also trying its best to sort it out, address these concerns. The private sector is also pumping in a lot of money to sort these out. But of course, they need the support of the technology guys who can pump in the technology based inputs for them and address their concerns. So, with these objectives, MI Bot is in a very strategic position to offer its customized solutions to each and every industry. The standard process is to visit, talk to their technical team, identify the problem statements, arrive at a common ground that these are the problem areas, these are the concerns, on which we go back to the drawing board, work out the solutions, go back to them, discuss those solutions with them, and once these solutions have been firmed up, work on these solutions and implement. So, this complete process is going to take some time, but whatever efforts have been made so far, these have been immensely effective and efficient. The Astra Group, which has taken this MI bot under its wings, is doing a lot of efforts, not only in India, but in US, in Malaysia, in Philippines, in Taiwan, in some other countries to see what kind of strategic partnerships can be forged and what kind of strategic solutions can be offered to the industrial as well as defense establishments in the country. So I hope with the support of all the interacting segments in the country, we will be able to achieve our objectives very soon. And we will come back to you
with our progress report. Thank you very much. ஒரு பால் இப்போ இது எப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய பெரிய பிளாக்காக இருக்கும். இது வந்து ஒரு ஒரு 3 வயசுல இருந்து 5 வயசு 6 வயசு வரைக்கும் பிள்ளைங்க யூஸ் பண்ணலாம், இது பண்ணலாம். இந்த பிளாக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி எடுத்து மாட்டுற மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் இதை வந்து இவங்க ஒன்ஸ் நமக்கு இது ஒரு கைட் மாதிரி இருக்கும். வி ஹேவ் அ கைட். அந்த கைடை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா தே கேன் ஏபிள் டு ஒரு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் அந்த கைடை அவங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்க என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம். இப்போ இதை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ இதை வைக்கிறோம் வச்சுக்கோங்களேன். நான் வந்து இதுக்கு ஒரு போர்டு இருக்கு, ஒரு பென் இருக்கு. இப்போ இதில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எதை இங்கே கிளிக் பண்ணுறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக இதில் ப்ரோக்ராம் ஆயிடும். அதுக்கு பிறகு அவங்க இந்த இதை எங்கே மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து என்ன சின்ன பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த கோடிங்கோட இது இருக்காது. ஆனால் அந்த கோடிங்கோட ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ நம்ம மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க அதிகமாக ஃபோனில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஆஃப் ஸ்க்ரீன் டைம் கூட இதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை ஸ்டார்ட் அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணிச்சிங்க, அது ஸ்டார்ட் சொல்லுவேன். அதுக்கு பிறகு நான் வந்து இதை ஒரு ஃபார்வேர்டு 2 டைம்ஸ் ஒரு இந்த மாதிரி சவுண்ட்ஸ் உள்ள கார்ட்ஸ் இருக்கு. அதுக்கு பிறகு நான் வந்து இதை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிஞ்சிச்சுட்டு இப்போ நான் முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா இதை ப்ளே பண்ணுறேன். இதை நான் ப்ளே பண்ணேன்னா நான் என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அது எல்லாமே இதை நிச்சயம் ஒர்க் பண்ணும். ஸோ நான் 2 டைம்ஸ் பண்ணேன் இல்லையா, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக 2 டைம்ஸ் மூவ் ஆகிட்டு சவுண்ட் அண்ட் ஸ்டாப். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 ரிலேட்டட் சிப்ஸ் இருக்குது. இப்போ இந்த 40 சிப்ஸ் வச்சுட்டு இவங்களுக்கு நம்ம காம்படிஷன் மாதிரி இந்த இடத்துல இருந்து நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு போகணும், இந்த இடத்துல இந்த இது வந்து சின்ன பசங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் இனிஷியலான விஷயம். அதுக்கு பிறகு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இருக்கும். அந்த பென் வச்சு அவங்க கிளிக் பண்ணால் போதும், இந்த கார்ட்ஸ் வில் ஒர்க் ஆட்டோமேட்டிக்கலி. அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கார்டுக்கும் நம்மளால இந்த இதுலனே பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு க்ளூ இருக்கும். அப்படி இல்லைன்னா அவங்க வந்து இது பண்ண முடியாது, ஒரு லெஃப்ட் ஒரு ரைட்டு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணணும் ப்ளாக் பண்ணுறது. இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஓகே. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ இன்ஃப்ராரெட் சென்சர்ஸ்லாம் இருக்கும், இன்ஃப்ராரெட் சென்சர்லாம் இருக்கும். இது வந்து கண்ட்ரோலர்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் உதாரணத்துக்கு அந்த கார்ட்ஸ் இப்படி இருக்கும். இப்போ அந்த கார்ட்ஸ் ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிக் ஆகிடும். இப்போ இது கண்ட்ரோலரோட ஒரு ஸ்டிக் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து நிறைய கேட்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்ட் ஆர் நாட் அப்படிங்கிற லாஜிக் இருக்கு இல்லையா, அந்த லாஜிக்கை நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஆர்னு வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஆருக்கு வந்து 2 இது இருக்குது. எனக்கு வந்து நான் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சென்சாரை நான் கீப் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும், இப்போ நான் இந்த சென்சார் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓடும். இப்போ அவங்க டிசைன் பண்ண மாடல் சென்சார்லையும் வேலை செய்யும், அதே மாதிரி இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் வேலை செய்யும். இப்போ இது 2மே செஞ்சால் வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் வேலை செய்யாது. காரணம் என்ன, இது வந்து கேட்டோட இது அப்படி சரியா. ஸோ இப்போ நம்ம இதை வந்து இது ஒரு ஆர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே நான் வந்து இதை எடுத்துட்டு ஒரு ஆண்ட்னு ஒரு கேட் இருக்கு, இதை நீங்கள் போட்டுட்டு நான் இப்படி இது பண்ணேன்னு சொன்னால் இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணால் ஓடாது, அதே மாதிரி சென்சாரில் ஓடாது. ஆனால் நான் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்சாரையும் வச்சா ஓடும். ஸோ இப்போ இதை நான் என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தியரிட்டிக்கலாக படித்த அண்ட் ஆர் நாட் இதுதான் வந்து பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங்கோட கான்செப்ட். இந்த கான்செப்டை வந்து இவ்வளவு இன்ட்ராக்டிவாக நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியாது, நம்ம புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட சில விஷயங்கள் நம்ம இதில் பண்ணலாம். இனி அடுத்த ஸ்டேஜ் வரும்போது இந்த மாதிரி சின்ன இது இருக்கும் பண்ணி எதனா நீங்கள் வந்து இந்த கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வேலை செய்யும். ஸோ இந்த கோடு எப்படிலாம் வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்தது பிளாக், அதாவது வந்து இது வந்து ஒரு 8th standard to 12th standard ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இது பண்ணலாம். ஆனால் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இதை நாங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து போகும்போது அவங்களுமே இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களே